அண்ணே 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 துபாய் போலாம் அண்ணே. என்னடா திடீர்னு துபாய் போலாமான்னு கேக்குற? நீங்க பாக்குறது இல்லையா அண்ணே, இப்ப துபாய் போறதானே ட்ரெண்டு. என்னடா ட்ரெண்டு? நீங்களா ஒன்னு கிளப்பி விட்டுட்டு ட்ரெண்டுன்னு அடுத்தவன் நம்ப வைப்பீங்களா? அண்ணே நம்ம ஏகே சார் ரேசிங் ஓட்டுறாங்கண்ணே, அத போய் பார்த்துட்டு செல்ஃபி போடுறதானே இப்ப ட்ரெண்டு. வாங்கண்ணே போவோம். ஏடா உங்க முகரையெல்லாம் பார்க்க பிடிக்காம அவரே போய் துபாயில நிறுத்தியா சாதிச்சு பொழைச்சு கொண்டு போயிருக்காரு. ஏன்டா திரும்ப அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? புரியாம பேசாதீங்கண்ணே. போன தடவை ஆக்சிடென்ட் ஆனப்பவே நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துருவோம்னே. வண்டிய ஒழுங்கா ஓட்டாதாடா. எப்ப பார்த்தாலும் இவர் தொபு கண்ணீர் நீங்க போய் முட்டி வச்சிருக்காரு. அதை ஹெட்லைன்ஸா போட்டுறாங்க. ஏன்னா வயசான காலத்துல நல்லா நடிச்சு நிம்மதியா இருக்கிறத விட்டுவிட்டு எதுக்கு இந்த வேலை? இங்க பாருங்கண்ணே, இப்படி எல்லாம் பேசுனீங்க, இதோட பின் விளைவை நீங்க சந்திப்பீங்க. டேய், நான் ஏதோ மனசுல பட்டதை சொல்லிட்டேன்டா. எனக்கு அவரை பிடிக்குத. ஏதோ அவர் நல்லதுக்கே நிம்மதியா வீட்டுல உட்காந்து பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துட்டு ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாமேன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன். வேற எந்த மோட்டிவும் கிடையாது. தப்பா இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணிடாதீங்கடா.